ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார். நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு சாப்டரை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக இது பார்த்திங்கன்னா மதன நீர் அல்லது வாழை நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திரவத்தை நம்ம பருகலாமா? இந்த திரவம் எங்கே இருந்து கிடைக்கும்? இதனால் ஆண்களுக்கு என்ன நன்மை, உடல் ரீதியான என்ன நன்மைகள், தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய மக்கள் நம்மளுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனல் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் ரொம்ப வாய்ப்பாக இருக்கும். அதே நேரத்தில் நோட்டிஃபிகேஷன் பட்டனில் ஆளுங்கிற பட்டனையும் பெல் பட்டனையும் அமுக்கி நம்ம தொடர்ச்சியாக போடக்கூடிய வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம். அதே நேரம் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க. இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஆதரவாக இருக்கும், ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுங்க. நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். பொதுவாக மதன நீர், வாழை நீருங்கிறதெல்லாம் சும்மா வேறு ஒன்றுமே இல்லைங்க. பெண் உச்சகட்டத்தை அடையும் பொழுது அவளுடைய பிறப்புறுப்பிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த ஒரு லூப்ரிகண்டான ஒரு பொருள் தான் அந்த இது சில நேரம் உடல் தன்மைக்கு ஏற்ற மாதிரி கெட்டியாக ஜெல்லி மாதிரியாக இருக்கும். சில நேரம் நீர்த்தன்மை அதிகமாக இருக்கும். சில நேரம் உடல் வாகுக்கு தகுந்த மாதிரி அதிகமாக சுரக்கும். சில நேரம் குறைவாக சுரக்கக்கூடிய ஒரு தன்மைகளும் இருக்குது. இதை வச்சு நம்ம ஒரு நம்ம சொல்லிட முடியாது. இதுக்குன்னு ஒரு அளவுகோல் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிற முடியாது. சரிங்களா? உடல் தன்மைக்கு ஏற்ற மாதிரி பருமனாக இருப்பாங்க, ஆனால் சில நேரம் வெறும் ட்ராப்பாக போகும். ஒல்லியாக இருப்பாங்க, நிறைய அந்த லிக்விட் போகும். பொதுவாக இது எப்படி வருதுன்னு நம்ம கேட்டோம்னு கேட்டிங்கன்னா, ஆர்காசம் 4 வகைப்படுது. ஒன்று கிளிட்டோரியல் ஆர்காசம், ஜி ஸ்பாட்டுன்னு சொல்லுவோம். வெஜைனல் ஆர்காசம், அதே மாதிரி மிக்ஸ்டு ஆர்காசம், இது ரெண்டையும் சேர்ந்தது. அடுத்து ஏனல் ஆர்காசம். இந்த ஜி ஸ்பாட் ஆர்காசத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த கிளிட்டோரியஸ் அதிகப்படியாக தூண்டப்படும் பொழுது ஏறத்தாழ 26,000க்கு மேலே நரம்பு முடிச்சுகள் அதில் காணப்படுது. ரொம்ப சின்ன இடத்துல, அதாவது யோனி பீடம், யோனி பருப்பு, அந்த மதன பீடம் சொல்லக்கூடிய அந்த சின்ன பருப்பில் 26,000க்கு மேற்பட்ட நரம்பு முடிச்சுகள் காணப்படுது. இந்த நரம்பு முடிச்சுகள் எல்லாமே சென்சரியில் எங்கேன்னு கேட்டிங்கன்னா, பிரெயினில் இந்த செக்ஸுவல் கார்டெக்ஸ், அதாவது ஆர்காசத்தோட அருகில் அது இணைஞ்சு இருக்கிறதுனால அதிகப்படியான கிளர்ச்சியை தூண்டி தூண்டி கொடுக்கக்கூடும். அதே நேரத்தில் இந்த உறுப்புகள் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த இதில் வரும்பொழுது அந்த உறுப்புகள், நரம்புகள் தூண்டப்படும் பொழுது அந்த குறிப்பிட்ட ஒரு 15 செகண்டு தான் இந்த ஆர்காசம் நடக்கும். அப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிரெயின்லேயே, ஒரு தலையிலே ஒரு சின்ன ஒரு வைப்ரேஷன் ஏற்படும். உடம்பு ஃபுல்லாமே சில நேரம் சிலவங்களுக்கு ஷேக்கிங்னா நடுக்கம் இருக்கும். இது ரொம்ப நேரம்லாம் இருக்காது, ஒரு 10லேருந்து 15 செகண்டு தான். அதோடு அவங்களுடைய உடல் தளர்ச்சி தாயக ஆரம்பிச்சிடும். அந்த நேரத்தில் இந்த வெஜைனல் கான்ட்ராக்ஷன், அந்த மாதிரி கிளிட்டோரியஸ் சுற்றி உள்ள தசைகளும் அதிகப்படியானது சுருங்க ஆரம்பிக்கும். சடனாக சுருங்க ஆரம்பிக்கும் போது அங்கே உள்ள சில செல்கள் சுரக்கக்கூடிய திரவம்தான் இந்த மதன நீர் அப்படின்னு சொல்லக்கூடியது, அல்லது வாழை நீர் அப்படிங்கிறது சொல்லக்கூடியது. பொதுவாக இதை பற்றி இது ஒரு லிக்விடுங்கிற கான்செப்டில் தான் மாடர்ன் மருத்துவம் இருக்கும். அனாட்டமி, பிசியாலஜியில் அது ஒரு ஃப்ளூயிடு, எச்சில் எப்படி, வெஜினல் ஃப்ளூயிடு எப்படி, யூரின் எப்படி, அதே மாதிரி தான் அந்த இது. ஆனால் நம்ம பண்டைய சித்தர்கள் இந்த திரவத்தை பற்றி ரொம்ப அபரிமிதமாக சொல்லி வச்சுருக்காங்க. டெக்ஸ்ட்டில் ஆதாரபூர்வமாகவே இருக்குது. பொதுவாக நம்ம எப்படி நம்மளுடைய சூக்ஷ்ம சரீரத்தை எப்படி நம்ம நிரூபிக்க முடியாதோ, எப்படி, அதாவது நம்ம பார்க்கக்கூடிய பிசிக்கல் சரீரங்கிறது வேறு, சூக்ஷ்ம சரீரங்கிறது வேறு. நம்ம சரீரத்துக்கு தாண்டி, அதான் இன்றைக்கி மாடர்னில் ஆறான்னு சொல்கிறாங்களே, நம்மளை சுற்றி ஒரு ஒளி வட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற. ஆனால் அறிவியல் பூர்வமாக அது நிரூபிக்க முடியாது.
ஆனால் பட்டு வந்து ஏதோ ஒரு சூக்ஷ்ம சரீரம் வந்து இருக்குது. அதே போல தான் இந்த திரவத்தை பற்றி நான் சொல்லலை, சித்தர்கள் வந்து குறிப்பிட்ட ஏடுகளில் வந்து நிறைய குறிப்புகள் வந்து காணப்படுது. பொதுவாக வந்து உடல் கட்டுப்பாடுகளுக்கும், தேக சித்திக்கும், காய சக்திக்கும், தெய்வ வசீகரத்துக்கும், அதை இந்த மாதிரியான இதுகளுக்கும், உடல் ஆரோக்கியத்திற்கும், தெய்வ வசீகரத்துக்கும் இந்த இது வந்து சொல்லிவிட்டு வந்திருக்காங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அன்றைய காலகட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட இப்போ உள்ள ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆண்கள் இந்த மாதிரியான உங்களுடைய வயசுகள் வந்து நீண்ட நாட்கள் நோய் இல்லாமல் வாழ்ந்திருக்கார்கள், சேக சித்தி காய சித்தி அடைஞ்சு. அதற்கு காரணம் வந்து இந்த வாழை நீர் அப்படிங்கிறது அல்லது இந்த மதன நீரை வந்து எடுத்துக்கிருக்காங்க. இதில் வந்து நிறைய மெடிக்கல் இம்பார்ட்டன்ஸ் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. காய கல்பமாகவே செயல்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி தான் அந்த உறுப்பை வந்து நம்ம வந்து ஒரு இதாக பார்க்குறதும், அசிங்கமாக பார்க்குறதும், அதை பேடு வேர்ட்ஸில் நம்ம சொல்கிறதும், ஆண் பெண் உறுப்புகளை வந்து அந்த மாதிரி பேடு வேர்ட்ஸை நம்ம சொல்கிறதும் நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அதுலேயும் ஒரு தெய்வீக சக்தி, அதில் ஏதோ ஒரு சூக்ஷ்ம சரீரம் இருக்குது, சில இம்பார்ட்டண்டான ஒரு இது இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச நம்ம சித்தர்கள் வந்து இதுக்கு நிறைய இடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா டெக்ஸ்ட்டில் தேடி பார்த்திங்கன்னா இதே நிறைய குறிப்புகள் வந்து இதில் காணப்படுது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு நன்மை அளிக்குது, தேக ஆரோக்கியத்தை கொடுக்குது, காய கல்பம் பண்ண வைக்குது, மந்திர சக்தி இந்த மாதிரியான இதுகளுக்கு உள்ளது, தெய்வீக சக்தியை கட்டுப்படுத்துறது, இதுகள் எல்லாத்துக்குமே ஒரு இது வந்து ஞான ரீதியாக ஒரு வாழை நீர்னு சொல்கிறாங்க. வாழை குமரிகள் அந்த மாதிரி வரும்பொழுது, அதே மாதிரி வரும்போது நம்ம உடல் ரீதியாக வரும்போது இந்த மதன நீர் வந்து அதே இடத்த வந்து வைக்குது. சரிங்களா? அது தெய்வீக கோட்பாடு வேறு, நம்ம வந்து இல்லற கோட்பாடுகள்ங்கிறது வேறு. சரி, இந்த நீர் வந்து எந்த டயத்தில் வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா, மாதவிடாய் முடிந்து பிறகு வரக்கூடிய அந்த 3 நாட்களில் வந்து இந்த நீர் வந்து மிக தூய்மையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏடுகளில் வந்து சொல்லப்பட்டு வருகிறது. இந்த நீர் வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா ஏறத்தாழ நொங்கு நுரை போன்ற ஒரு சுவை அமைப்பில் வந்து இருக்கும் அப்படிங்கிறது சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. இது எல்லாமே ஒரு பிசிக்கலாக வந்து நம்மளுக்கு தெரியாது இருந்தாலும் சாஸ்திரத்தில் ஏடுகளில் சொல்லப்பட்டதை நம்ம அப்படி சொல்கிறோம். சரிங்களா? இதில் வந்து அந்த இது பருகும் பொழுது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த திரவத்தை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதனுக்கு வந்து நல்ல உடல் இளமையாகவும், காயகல்ப முறையிலையும், தேக சக்தியாகவும், ஆரோக்கியமாகவும், நோய் நொடியின்றி நீண்ட நாட்கள் இருப்பதாக ஒரு இதாகிட்டே இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா ஒருவனுக்கு ஒருத்திங்கிற இல்லறத்தில் தான். நீங்கள் போய் இந்த மாதிரி நாய் வாயை வச்ச மாதிரி பல இடத்துல வச்சுட்டு வந்த மாதிரி பல பெண்கள்கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வியாதி. அதில் வந்து அந்த சாப்டருக்கே நீங்கள் போகாதீங்க. என்னுடைய வீடியோக்கள் எல்லாமே ஒருவனுக்கு ஒருத்தி முறையாக இல்லறத்தில் உள்ளவங்களுக்கு இது எப்படி நம்மலாம் இந்த காம வாழ்க்கையை வந்து நல்லபடியாக பயன்படுத்திக்கிறலாம் அப்படிங்கிறதுக்காக வீடியோவிலேயே இதை வச்சுக்கொண்டு நீங்கள் தவறான வழியில் செல்வதற்காக இல்லை. அதே நேரத்தில் வந்து பார்க்கும்போது இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த சித்தர்கள் முறைப்படி நம்ம இதில் வந்து நல்லா வந்து நிறையா சொல்லிட்டு வந்திருக்காங்க. அதனால் நம்ம வந்து லேஸில் வந்து நம்ம இதை வந்து விட்டுவிட முடியாது. அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இன்றைக்கி அதை வந்து அருவறுப்பப்பட்டுட்டு அசிங்கப்பட்டுட்டு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்றைக்கி வந்து இளமையிலே சில பேருக்கு வந்து முதுமை தட்ட ஆரம்பிச்சிருது. முதுமையான அறிகுறிகள் வந்து இதாக ஆரம்பிச்சிருது. அன்னைக்கு அதாவது 100 வருஷம் 200 வருஷம் அப்படிங்கிறதுலாம் வேண்டியதில்லை. நம்ம தாத்தாக்கள் பாட்டிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவு 70 வயசு வரைக்கும் 80 வயசு வரைக்கும் நல்லா தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி மூட்டு வலி, முழங்கால் வலி இந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. சுகருங்கிற பிரச்சனை என்னென்னே தெரியாது. ஆமாம், எங்கள் ஊர் சைடெலாம் பார்த்திங்கன்னா பல கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வந்தவங்களாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இன்றைக்கி வந்து நன்றாக இருந்தாலும் அந்த ஃபிசிக்கலாக வந்து உடல் பார்த்திங்கன்னா முதுமை நிலையை வந்து அடைஞ்சிருச்சு. அன்றைக்கி அவர்கள் அதுக்கு வந்து நம்ம காலமும் இந்த சூழ்நிலையும் தான் முக்கிய ஒரு இடத்த வந்து வைக்கிது. நம்ம என்விரான்மெண்டல் வேலை பார்க்குறது, சீட்டிங்லேயே வேலை பார்க்குறது அப்படிங்கிறனால மனிதன் தன்னுடைய இதை வந்து மறந்து போயிட்டான். அதனால தான் இன்றைக்கி வந்து எல்லா வியாதிகளுக்கும் ஒரு இதாகிட்டே இருக்கும்.
அப்போ இந்த காயகல்ப மருந்துகளில் முக்கிய இடத்துல நம்ம இந்த மதன நீர் இதுகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது, கணவன் மனைவியிடம் மட்டும் எடுத்துக்கொள்ளும் பொழுது அது வந்து சில மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது சித்தர் ஏடுகள்லேயே இருக்குது. அதனால் இது வந்து நம்ம வந்து ஒரு அருவருப்பு பட்டுட்டு இது பண்ண வேண்டியதில்லை. அடுத்த முறை நீங்கள் காமங்கள் இச்சைகளில் ஈடுபடும் பொழுது நன்றாக இதை வந்து நீங்கள் இது பண்ணுங்கள். நம்ம நல்ல மெடிக்கல் பெனிஃபிட் இருக்கும், நல்ல வந்து ஒரு மருத்துவ இது வந்து இம்பார்ட்டண்ட்டான உள்ளது. தேக ஆரோக்கியம், தேக சக்தி, காயகல்பம் இது எல்லாமே இருக்குங்கிறத நம்ம ஏடுகளில் வந்து சொல்லப்பட்டு வந்திருக்கு. நம்ம நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள். நம்மளுக்கு சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷனுங்கிற மானிட்டைசேஷனில் சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் வந்து நம்ம சேனலுக்கு வந்து எனேபிள் ஆகிருக்குது. வெளிநாட்டில் பார்க்கக்கூடிய அன்பர்கள், அதனால தான் நான் நிகழ்ச்சியோட ஆரம்பத்தில் சொல்லலை, நம்ம நிகழ்ச்சிக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நினச்சிங்கன்னா அந்த சூப்பர் தேங்க்ஸ் மூலமாக எங்களுக்கு உதவி செய்யலாம். இதன் மூலமாக வந்து நம்ம சேனலை வந்து அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு போகலாம். இது உதவிதான ஒழிய நீங்கள் வந்து கட்டாயம் வந்து கிடையாது, சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து விருப்பப்பட்டீங்கன்னா உதவி செய்யலாம். நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு கேட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தாங்க. அதே நேரத்தில் வந்து இந்த நிகழ்ச்சி உண்மையிலே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் டாக்டர் குமார். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.